வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நல்லா டேஸ்டான கிறிஸ்பியான பிரெட் பக்கோடா எப்படி செய்து பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கங்க. நான் 6 பிரெட் எடுத்துருக்கேன். இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. பாருங்கள், இதை போல் கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 வெங்காயம் நீட்டாக கட் பண்ணி வச்சா அதையும் சேர்த்துக்குங்க. 1 கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குங்க பொடியை. ஒரு 3 பச்சை மிளகா பொடி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூட 1/2 கப்பு கடல மாவு சேர்த்துக்குங்க. ஒரு 3 ஸ்பூன் அரிசி மாவு. அரிசி மாவு சேர்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு இருக்குங்க. இதை நல்லா பிசைஞ்சிக்குங்க. இதை போல் கலந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்குங்க. நம்ம பக்கோடா போடுற பதத்துக்கு பிசைஞ்சிக்குங்க. தண்ணி நிறைய ஊற்றாதீங்க. இந்த பக்கோடா ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. இதே போல இந்த பதத்தில் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கேன். இதே போல் சின்ன சின்னதாக போட்டுக்குங்க. இதை போல் திருப்பி விட்டுடுங்க. இப்போ நம்ம பிளேட்டில் வெந்துச்சு, நம்ம பிளேட்டில் மாற்றிப்போம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா டேஸ்டான கிறிஸ்பியான மொறுன்னு பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ஈவினிங் டைமில் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். செஞ்சு கொடுத்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.